இதுக்கு மேல தாங்காதும்மா. என்ன? எனக்கு மட்டும் தாங்குமா? முடியாம தானே எங்க அம்மா கிட்டயே சேர்த்து வச்சிருன்னு துணிஞ்சு சொன்னேன். அதுவும் எப்படியெல்லாம் பில்டப்பா சொன்னேன் தெரியுமா? உன்னை விட விஜய் என்ன நல்லா பாத்துக்குவாருன்னு சொன்னேன். சும்மாலாம் இல்ல. 1க்கு 2 வாட்டி அப்படியே ஹைலைட் பண்ணி சொன்னேன் நானு. நீ என்ன பத்தி பில்டப்பா சொன்ன. ஆமா. பின்ன அம்மா ஏதோ நம்ம பாப்பாவுக்காக யோசிச்சு வேற வழியே இல்லாம உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சு. அப்படியெல்லாம் யோசிச்சா அப்புறம் என் புருஷனுக்கு என்ன மரியாதை? ஓ! அதான் என் புருஷனுக்காகவும் அவங்க யோசிக்கணும்ல. அவங்க மைண்ட்ல உங்கள பத்தி வச்சிருக்கிற இமேஜ அவங்க மாத்தணுங்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் எவ்வளவு நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு. அவரு பெரிய மகாராஜா. கிடைச்ச கேப்ல அப்படியே பெருசா லிஸ்ட் போட்டு உங்க மாமியார் மனசுல உங்களுக்காக ஒரு பெரிய சிம்மாசனத்தையே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? அதுவும் இந்த பிரெயினை வச்சு ஓவர் டைம் பார்க்க வச்சு தான் பண்ணேன். ஓ! இதுல ஓவர் டைம் பார்க்கறதுக்கு என்னம்மா இருக்கு? நீ உள்ளதானே சொல்லியிருக்க. அதான் யோசிக்காம தானா அப்படியே ஃப்ளோல வரணும்ல. உள்ளதாங்க சொன்னேன். என்ன பண்றது? சம்டைம்ஸ் டார்ச் அடிச்சு காட்டினா தானே சூரியனே சில பேருக்கு கண்ணுக்கு தெரியுது. சரி, சரி. இப்ப என்னத்த யோசிச்சுட்டு இருந்த? இல்ல, எனக்காக எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க என் கூட இருக்கீங்க. அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பதட்டமாவும் இருக்கே. இப்போ அசு பத்தியால தான் அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்காக நீங்க வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. தாத்தாவை பத்தியாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா தாத்தா சமாதானம் ஆயிடுவார். இனிமே தனி குடுத்தன டாபிக்லாம் எடுக்காத. எனக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தானே நம்ம பதட்டம். அந்த பதட்டம் உனக்கு வேண்டாம். அவர் எனக்கு இருக்கிற இடம் விஷயம் இல்ல. மனுஷங்க அன்பா இருந்தா போதும். இதுக்கு மேல தாங்காதும்மா. என்ன? எனக்கு மட்டும் தாங்குமா? முடியாம தானே எங்க அம்மா கிட்டயே சேர்த்து வச்சிருன்னு துணிஞ்சு